போங்கடா கிறுக்கு கதை நாயங்களா. ஒரு வேலை செஞ்சா சர்க்கிள் கூட்டினேன் இது மாத்திரம். நீங்க என்ன பண்ணீங்க வந்து இப்போ சமைக்கிறேனா சம வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்காய் போயிடு. வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும்ல. நான் காலைல என் வேலையை முடிச்சிட்டேன். சமைக்கிறதுல போகாத வெசல் வாஷிங்ல பெருக்கவும் இல்ல. நான் சமைப்பேன். நீங்க சொல்ல வேண்டாம் நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. You are guys into this. I am also came. இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். சமையலுக்கு இப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்குல்ல. யார் ஃபிக்ஸ் பண்ணி திவ்யா ஆல்ரெடி அது ஃபிக்ஸ்டு தான். அதுதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உள்ள போனேனே ஆமா போலனே. சாண்ட்ரா நான் வந்து சாண்ட்ரா போய் பாத்ரூம் கழுவுங்கன்னு சொல்ல. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? நீ போய் பாத்ரூம் கழுவுன்றீங்க. அப்படி சொல்லவே இல்ல. என்னடா பிரச்சனை? உன் பேர் என்ன? ஏல்றா. தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணாத. இப்போ நான் தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணல. எனக்கு நீ என்ன உனக்கு வக்காலத்தா? நம்ம பையன் தானே. உன்னோட பெரிய ஏல்றா இருக்கான் அவன். நீ இதும் பேசுற இன்னும் பேசுற. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னுடைய செந்தில கவுண்டமணி கையில ஒப்படைக்கிறேன் சார். அரவிந்தசாமியும் செந்தில் இது இல்ல சார் அந்த காம்போ இருக்குல்ல. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அத சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். 45 இயர்ஸ் 45 வயசு ஆண்டி எங்கடா போற? ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு எல்லா ப்ரோமோலயும் நானு. ஒண்ணுமே சொல்லி அனுப்பலையானே. இல்லப்பா எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்க. நீ எல்லாத்தையும் பேசுற. ஐயோ பேசுறா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்து? கேட்டில ஐயா யாரும் நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. அப்புறம் சோஃபால உட்காந்தீங்களா அவ்வளவுதான் வரும். மீதி எல்லாம் வெட்டி தூக்கிடுவேன். நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? சாரி அதையும் மீறி நான் பேசுவேன்னா ஐயோ சார் அது நான்சிக்காய் போச்சியா? நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா? நாங்க பண்ண மாட்டோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் செவிரி விரிச்சு ஓடிட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நிதானமான ஆட்கள்லாம் மாறிட்டாங்க. எவ்வளவு நிதானமா இருக்கும் உன்னோடது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கத்தம்